இந்திய உளவுத்துறை மீண்டும் அங்க புலிகள் இருக்காங்க ஒரு விதமான அச்சத்தை இலங்கை அரசுக்கும் சீனாவுக்கும் ஏற்படுத்தணுன்றது தான் துவாரகா. முன்னாடி பேசிய துவாரகாக்கும் இப்ப பேசிய துவாரகாக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வேற்றுமை இருக்கு. அங்க கண்ணாடி இல்லை, இங்க கண்ணாடி போட்டு துவாரகா இருந்திருந்தா இது சர்வதேச ஊடகங்கள் ஒளிபரப்ப வேண்டிய விஷயங்கள். இப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னு போது இது நிச்சயம் துவாரகா இல்ல. ஒரே ஒரு செகண்ட் நீங்க காட்டிட்டீங்கன்னாவே, ஏன்னு சொன்னா பிரபாகரனுடைய மகளை ஈழ மக்கள் அவ்வளவு அதை பார்த்துருக்க வாய்ப்பு. ஆனா பிரபாகரனுடைய மனைவியை பெரும்பாலும் எல்லாருமே பார்த்துருக்கோம். அடுத்து இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கா? இல்ல, அது பிரபாகரனுடைய மனைவியை நிறைய போராளிகள் பார்த்து அது ஏமாற்ற முடியாது. ஏமாற்றுவதற்கு வசதியா இருக்கு அப்படின்னு இது ஏமாத்தலாம் மக்களை, அது ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்க தீர்க்கமா. இதுக்கு முன்னாடி நம்ம பிரபாகரன் இருக்காரு, மீண்டும் வருவார். நெடுமாறன் ஐயாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். பிரபாகரனிடம் நான் பேசினாரு. அப்ப பிரபாகரனுடைய மகள்னு சொல்லிட்டு இயக்குனர் கௌதமன் இன்னைக்கு ஈவினிங் பேச போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பேசப்பட்ட பிறகு அது இலங்கை மக்களே புறக்கணிச்சிட்டாங்க. அது பிரபாகரனுடைய மகள். அப்ப இந்த துவாரகாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி அடங்கி இருக்கு. அந்த சதி இந்தியாவுடைய உளவுத்துறை என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. துவாரகாவுடைய காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவேந்தல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதே நேரத்துல தான் இந்த நேர்காணலும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தராரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ ஏற்கனவே கடந்த சில மாதங்களா நான் தான் துவாரகா அப்படின்னு துவாரகா அவர்கள் வெளியிட்ட காணொலி மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இப்ப மறுபடியும் அதை நிரூபிக்கிற விதமா நேர்காணல் கொடுத்திருக்கிறாங்க, அதை உறுதிப்படுத்துற விதமா. அதற்கு நீங்களும் மறுபடியும் துவாரகா அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்கிறீங்க. இதற்கெல்லாம் என்ன சார் காரணம்? நிச்சயமா எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இலங்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தினுடைய முடிவு, அதன் பிறகு அங்க நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள், அந்த மக்களை ஒட்டுமொத்தமா வேற விதமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் அழிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இலங்கை அரசும் இந்திய உளவுத்துறையும் சில பல திட்டமிடல்கள் நடத்திட்டு வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் வெறும் துவாரகா பேசினதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை, அது எஸ்ஆர் நோன்னு ஆகிடும். சில பேர் ஆமாம் அவங்க தான் துவாரகான்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதோட முடியும். பட் இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அரசியலை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் தான் நமக்கு புரியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் இந்த கலா மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க, டான்ஸர். அவங்க கூட நடிகர்கள் எல்லாம் இலங்கைக்கு போனது. அங்கே இலங்கைக்கு போயிட்டு இங்கே நட்சத்திர இரவுகள், அதாவது துபாய், லண்டன் இது போன்ற இடங்கள்ல இந்தியாவை சேர்ந்த நடிகர்கள் எல்லாம் போய் நட்சத்திர இரவுகள்னு சொல்லி நடத்தி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. மலேசியால கூட நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்துல நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றது. அதன் பிறகு அங்க போதை வஸ்துகளை, குறிப்பா இந்த பவுடர், கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை அந்த ஈழ மக்கள் மத்தியில புழக்கத்துல விட்டு அதை என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த மக்கள் மீண்டும் அந்த ஒரு போராட்ட களத்தை நோக்கி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதுல இலங்கை அரசு செய்தினா கூட நம்ம அது சாதாரணமா போயிடலாம். ஆனா இந்தியா அந்த விஷயத்துல மும்முரமா செயல்பட்டு, இப்போ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த துவாரகா பேசினது, ஏற்கனவே பேசினது, இப்போ பேசினது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா துவாரகா பேசினது தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள், நம்முடைய பழைய நெடுமாறன் ஐயா, அப்புறம் இயக்குனர் கௌதமன், காசி ஆனந்தன், இது போன்ற நபர்களை வச்சு அந்த வீடியோவை ஒளிபரப்புனாங்க. இப்போ ஒரு யூடியூப் ஒளிபரப்பு இருக்கு. உண்மையிலே துவாரகன் பிரபாகரனுடைய மகள் இருந்தாங்கன்னா அது சர்வதேச தொலைக்காட்சி மூலியமா வெளியாயிருக்கும் அந்த ஸ்பீச். புரிதுங்களா அவங்களுக்கு? பிபிசி இது போன்ற நபர்கள் அதை நேரடி ஒளிபரப்பு செஞ்சிருப்பாங்க. அது இல்லைன்னும் போது இது முழுக்க அண்டர் 100 விழுக்காடு பொய்யான ஒரு கட்டுக்கதையா தான் இந்த பேச்சுகள் இருக்கு. அது பொய் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? அப்படிதான். நம்ம பொய் தான். எப்படி பொய்ன்றது அதுதான் நம்ம பார்க்கணும்.
இன்னைக்கு இலங்கையில வந்து என்னன்னு சொன்னா, அந்த விடுதலை புலிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. சீனா அங்க வந்து கால் ஊண்டிட்டான். இப்ப சீனா அங்க கால் ஊண்டிட்டு இன்னும் காலங்கள் போச்சுன்னு சொன்னா முழுக்க சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் வந்தோம்னா அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா போய் முடியும். அப்ப அந்த இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்தா முடிஞ்சுன்னு சொன்னா அப்போ ஒண்ணு சீனா கூட, அதாவது இலங்கை கூட நேரடி போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவுக்கு ஏற்படும். அப்போ நேரடி போர் இந்தியாவுக்கால போர் தொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப சீனா நிச்சயம் இடையில வருவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வேற விதமான ஒரு போர் சிக்கலை உருவாக்கிடும். அதுல வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவுடைய மாநிலங்களவிலான ஒவ்வொரு மாநிலங்களுக்கு உண்டான கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாமே நாசமாகும். அதனால வந்து சில பல பிரச்சனைகள் இறையாண்மைக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே அமையும். இப்போ இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா இப்போ இந்திய உளவுத்துறை மீண்டும் அங்க புலிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமான அச்சத்தை இலங்கை அரசுக்கும் சீனாவுக்கும் ஏற்படுத்தணுன்றது தான் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நபர்களை பிடிச்சி இவங்க வந்து என்ன பண்றாங்க, அதான் அவங்களுக்கு வந்து கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அது அவங்களுக்கு இடப்பட்ட ஒரு தீனி தான் இப்போ ஒரு துவாரகா வந்திருக்கிற ஒரு விஷயமா ஆமா, பார்க்க இப்ப முடியுது. இதுக்கு முன்னாடி நம்ம பிரபாகரன் இருக்காரு, மீண்டும் வருவார் சொன்னாங்களா இல்லையா? ஆமா சார். நெடுமாறன் ஐயா தமிழ் தேசியத்துல வந்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்துல உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு முதன்மையான மூத்த குடின்னு சொல்லலாம் இல்லைங்களா? நெடுமாறன் ஐயாவே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நான் பேசினேன் பிரபாகரனிடம், நான் பேசினாரா உறுதியா பேசினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு சொன்னது. அதன் பிறகு அவர் பேசினாருன்னு சொன்னா அதன் பிறகு இன்ன வரையிலும் எதுவுமே வரல. அதன் பிறகுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபாகரனுடைய மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை. அப்போ பிரபாகரனுடைய மகள்னு சொல்லிட்டு இயக்குனர் கௌதமன் வந்து இன்னைக்கு ஈவினிங் பேச போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அது பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெண் பேசப்பட்ட பிறகு அது இலங்கை மக்களே புறக்கணிச்சிட்டாங்க, அது பிரபாகரனுடைய மகள் இல்லை. அதன் பிறகு கொஞ்ச காலங்கள் அப்படியே போயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டு சார்பா யாரையுமே வந்து இந்த விஷயத்துல இறக்கி விடலான்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கு தமிழ்நாட்டுல யாரும் தயாரா இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம அசிங்கப்பட்டு போறோன்றது தெளிவாயிட்டாங்க. அப்படின்றதுக்காக இப்போ ஒரு யூடியூப், ஒரு வலைதள தொலைக்காட்சி மூலியமாக சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் துவாரகான்னு சொல்லி இருக்காங்க. இப்போ முன்னாடி பேசிய துவாரகாக்கும் இப்போ பேசிய துவாரகாக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேற்றுமை இருக்கு. அங்க கண்ணாடி இல்லை, இங்க கண்ணாடி போட்டுருக்காங்க இல்லைங்களா? இங்க ஃபுல் வந்து காஸ்டியூம், அதாவது மேக்கப் போட்டிருக்காங்க, இங்க மேக்கப்பே இல்லை. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். ரெண்டாவது என்ன சொன்னா அம்மா இருக்காங்க, அம்மா அதாவது பிரபாகரனுடைய மனைவி மதிவதினி இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னு சொன்னா அம்மாவை பக்கத்துல வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாவே டோட்டலா முடிஞ்சிச்சு. பொதுவெளியில காட்ட தயங்குறது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நானும் சொல்றேன், ஒரே ஒரு செகண்ட் நீங்க காட்டிட்டீங்கன்னாவே, ஏன்னு சொன்னா பிரபாகரனுடைய மகளை வந்து ஈழ மக்கள் அவ்வளவு அதை பார்த்தாங்களான்றது வாய்ப்பு இல்லை, பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிறு வயதிலேயே. ஆமா, ஆனா பிரபாகரனுடைய மனைவியை வந்து பெரும்பாலும் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை வயதுகள் ஆனாலும், குறைஞ்ச இப்போ வந்து ஒரு 15-20 வருஷம் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயம் இவங்கதான் அப்படின்றது அடையாளம் காணக்கூடிய அந்த போராளிகள் அடையாளத்தை ஈஸியா கண்டுக்குவாங்க. அப்போ அதை கண்டுகிட்டாவே அது எல்லாமே விஷயம் வந்துருமா இல்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆனா பிரபாகரனுடைய மகள் துவாரகன்றது குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான், அந்த பிரபாகரன், அவங்க மனைவி, அவங்க குடும்பத்தார் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வலயத்தில் இருந்த சில சகோதரர்களுக்கு, போராளிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்கதான் துவாரகா, இவங்கதான் பாலச்சந்தர், இவங்கதான் அப்படின்றது தெரியும். மற்றபடி எல்லாம் அந்த படையில, விடுதலை புலி படைகள்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம எப்படி புகைப்படங்களை பார்த்தோம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு, அதே மாதிரி தான் அவங்களும் அப்படி பார்த்திருப்பாங்க. நேரடியா பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. நேரடியா பார்த்த குழுக்கள்ல இருந்த சில பேரே சொல்றாங்க இது முழுக்க ஹம்பக், இது பொய்யான ஒரு கட்டுக்கதை, இது எதுக்காக உருவாக்குறது, இந்த கதையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏன் உருவாக்குறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் தான் இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புலி ஆதரவாளர்களும் சரி, புலிகளும் சரி, அது ஒரு விதமான குழப்பத்தில் இருக்காங்க. என்னடா இது, ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொருத்தரை வந்து இது பூசி இறக்கி விடுறாங்க, இவங்க தான் அவங்க தான்ன்றது, இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ இந்நிலையில வந்து இந்த நிகழ்வு வந்து இருக்க காரணமே பார்த்தீங்கன்னு சொன்னா அது இந்தியாவுடைய உளவுத்துறையினுடைய திட்டமிடல் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னு சொன்னா இந்த இலங்கையில வந்து ஏதாவது ஒரு வகையில போர் தொடர்ந்துட்டே இருக்கணும்னு இந்தியா விரும்புது. இப்ப அங்க முடிவுக்கு வந்துச்சு. இப்போ வேற நபர்களை வச்சு, வேற போராளி குழுக்களை வச்சு, அல்லது வேற ஒரு
பெயரில் வந்து அங்கே இயங்கினா கூட நிச்சயம் இலங்கை அரசு வந்து ஈஸியாக அடிச்சிடுவான். புரியுதுங்களா? அப்போ புலிகள் பெயரோடு தான் மறுபடியும் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, அதாவது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். அப்போதான் இலங்கை நம்ம சொல்றதை கேட்பான். அது வரையும் சீனா சொல்றது தான் கேட்பான். புரியுதுங்களா? அப்போ சீனாவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க கட்டுப்பாடுக்கு போயிடுச்சுன்னா அது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு வந்து முடியும். அப்ப இந்த துவாரகாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி அடங்கி இருக்கு. அந்த சதி இந்தியாவுடைய உளவுத்துறை என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. சார், இப்போ ஒரு பக்கம் துவாரகாவுடைய காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவேந்தல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த இதே நேரத்துல தான் இந்த நேர்காணலும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார்? இல்லை, இரண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் அந்த புலிகள் சம்பந்தப்பட்ட பல சகோதரர்கள் சொல்றாங்க பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவ்வளவுதான் தவிர மற்றபடி அவருக்கும் புலிகள் அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றதான் அவரை சொல்றாங்க. இப்போ திடீர்னு அவங்க புலிகளுடைய எண்ணமே என்ன தெரியுமாமா? நான் அவங்ககிட்டே கேட்டேன். நீங்களே சொல்றீங்க பிரபாகரனை இறந்துட்டாரு, அண்ணி அவங்க மதிவதினை இறந்துட்டாங்க, மகள் இறந்துட்டாங்கன்றீங்க. அப்போ அந்த நாளை நீங்கள் ஏன் நினைவேந்தல் நாளாக அறிவித்து பண்ணக்கூடாது? பிரபாகரனுடைய நினைவேந்தல் நாள் அப்படிங்கும்போது அது நிச்சயம் செய்யும். அது எங்கள் மண்ணில் தான் நாங்கள் செய்வோம். எப்படி? அவங்களுடைய மண்ணில் செய்யணும் அப்படின்னு. அதாவது அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு. பிரபாகரன் இல்லை என்றாலும் அவங்க நினைக்கிறது அந்த மண்ணை நாங்கள் இன்று இல்லாமல் என்றாவது ஒரு நாள் மீட்டெடுக்கும் பொழுது பிரபாகரனுடைய நினைவேந்தல் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு சொல்ற விதமா. அதுதான் அந்த அவங்களுடைய இது. ஏன்னா நான் குறுக்கு கேள்வி கேட்டது சொன்னாங்க, ஏன்பா இல்லைன்றீங்க, அப்ப நினைவேந்தல் நடத்திட்ட வேலை கதை முடிஞ்சிச்சு இல்லையா? எல்லாருக்கும் அந்த சந்தேகம் போயிடும் இல்லையா? அப்படின்போது அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த நினைவேந்தல் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதோ அல்லது அந்நிய நாட்டில் நடத்துறதோ அப்படி பண்ணக்கூடாது, இலங்கையிலே நடத்துவோம், அதுவும் தனி இடம் பெற்று நடத்தணுன்றது தான் அவங்களுடைய இது. அது வெற்றியும் பெறலாம். ஏன்னா எண்ணங்கள் தானே நாளைக்கு செயல் வடிவமாக மாறும். இன்னைக்கு நினைக்கிறது தான் நாளைக்கு அந்த ஒரு பலன் தரும். அந்த அடிப்படையில் அவங்களுடைய எண்ணங்கள் உறுதியாகவே இருக்கு. அதனால தான் பாருங்க, இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்கள் உலகம் முழுக்க வாழ்றாங்க. அவங்க எங்கேயும் போய் சிட்டிசன்ஷிப் வேணும்னு கேட்டது இல்லை. அவங்க இப்போ இந்தியாவில் வாழக்கூடிய இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ஏதாவது இலங்கை அகதிகள் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஏதோ அதாவது குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி என்ன போறான்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? குடியுரிமை கேட்டு யாராவது முறையிட்டது பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு என்னன்னா குடியுரிமையே வேண்டாம், எங்களுக்கு குடியுரிமை என்பது எங்க நாடு அப்படின்ற விஷயத்துல பெரிய போராளி கொண்டு சாதாரண ஏழை மக்கள் வரைக்கும் அந்த எண்ணம் அவங்களுக்கு உறுதியாகவே இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஈழம் தனிநாடு ஆகணும். தனிநாடு ஆன பிறகு அங்க நாங்க வந்து என்ன நடந்து இறுதியில் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுக்கு சொல்லி அப்போ நினைவேந்தல் உட்பட எல்லாமே நாங்கள் நடத்தப்படுவோம். இப்போ வந்து இருக்காருன்னு சொல்லி நடத்த வேண்டாம், இல்லைன்னு சொல்லி நடத்த வேண்டாம். இருக்காருன்னு சொல்லும்போது சந்தேகங்கள் நிறைய வருது. ஏன்னு சொன்னா இல்லாத நபரை இருக்காருன்னு சொல்லும்போது அதற்கான ஆதாரங்களும் தேவைப்படுறது. இப்போ இவங்க வந்து இல்லை அப்படின்றதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து வெளியிடத்துக்கு இப்போ வந்து தயங்குறாங்க. ஏன்னு சொன்னா அப்படியே விட்டு போங்க, கடந்துருங்க. ஆனா இப்போ நம்ம தனியிடம் பெறத்துக்கு உண்டான முயற்சிகள்ல என்ன வேலை இருக்கு அதை தான் நம்ம செய்யணும். ஊடால ஒவ்வொருத்தன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அதை நம்ம ஏற்றுக்க கூடாது. அந்த வகையில தான் துவாரகா என்பது இது திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்ட ஒரு பெண். துவாரகா இருந்திருந்தா இது சர்வதேச ஊடகங்கள் ஒளிபரப்ப வேண்டிய விஷயங்கள். இது துவாரகா இருந்திருந்தா சர்வதேச ஊடகங்கள் ஒளிபரப்ப வேண்டிய விஷயம். இந்தியா மட்டுமில்லை, இலங்கை மட்டுமில்லை, உலக நாடுகளே எங்கே இருக்கா துவாரகான்னு சொல்லி தேடி ஓடி கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கு. ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட அப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னும் போது இது நிச்சயம் துவாரகா இல்லை அப்படின்றது அவங்களுக்கு. துவாரகான்னு சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க, அடுத்து இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கா? இல்ல, அது வந்து பிரபாகரனுடைய மனைவியை வந்து நிறைய போராளிகள் பார்த்திருக்கு. அது ஏமாற்ற முடியாது நிச்சயம். ஏமாற்றுவதற்கு வசதியா இருக்கு அப்படின்னு இது ஏமாத்தலாம் மக்களை, அது வந்து ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்க தீர்க்கமா இருக்காங்க. ஏன்னு சொன்னா இவங்க தான் பிரபாகரனுடைய மனைவின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த புலி அமைப்பை சேர்ந்த முன்னாள் இந்நாள் போராளிகள் நிறைய பேர் அவங்ககிட்ட தன் தாயார் நினைச்சு, தலைவருடைய மனைவி தாயார் நினைச்சு, சகோதரன் நினைச்சு நிறைய பேர் அவங்ககிட்ட பேசியிருக்க இதெல்லாம் இருக்கு இல்லையா?
அந்த பேச்சு உச்சரிப்பு அவங்க என்னதான் வயது முதிர்ந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து இது முழுக்க முழுக்க என்னன்னா, இலங்கையில் வந்து சீனாவுடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்துவதற்காக இந்திய உளவுத்துறை போடுற ஒரு திட்டமிடல் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே. பிரபாகரன் இருக்காருன்னு சொல்லுவோம், பிரபாகரனுடைய மகள்னு சொல்லுவோம், பிரபாகரனுடைய மனைவி வருவாங்கன்னு சொல்லுவோம். சில பேர் பாலச்சந்திரே உயிரோடு இருக்காருன்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கிறாங்க. பாலச்சந்திரன் அந்த இருக்காருன்னு சொல்லுவோம். இது எல்லாமே இதுக்கு பேக்கப்ல யார் இருக்காங்கன்னா உளவுத்துறை. உண்மையிலே உளவுத்துறை இது இருக்காருன்னு இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேன். நான் வந்து பிரபாகரன் இருக்காருன்னு சொன்னா உளவுத்துறை என்ன விடாது, என்னை தூக்கிட்டு போய் கும்புன்னு குத்தி எங்க இருக்காரு என்ன இருக்காரு இன்னும் ஃபுல் லிஸ்ட் எடுத்திருப்பாங்களா இல்லையா? சர்வதேச ஊடகங்கள் எப்படி போய் அந்த பெண்ணை வந்து முச்சிட்டு இருப்பாங்களா இல்லையா? இப்ப கவனம் எடுக்காததுக்கான காரணம் உறுதியா பார்க்கப்படுதா சார்? இல்ல, அது ஊடகங்களுக்கே தெரியுது. எல்லாமே ஊடகங்களுக்கு, சர்வதேச ஊடகங்களுக்கு இது பிரபாகரனுடைய மகள் இல்லை புரியுதுங்களா அப்படின்றது சர்வதேச ஊடகங்களுக்கே தெரிஞ்சிருந்தா விட மாட்டாங்கம்மா. இன்னைக்கு என்ன ஹமாஸ் குகைக்குள்ள போய் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நவீன வளர்ச்சி ஊடகத்தினுடைய இது வளர்ச்சியாக இருக்கும்போது, அப்போ பிரபாகரனுடைய மகள் உலகத்துல எங்கே இருந்தாலும் இந்நேரம் கண்டுபிடிச்சு ஊடகத்துக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பாங்க. ஏதோ சில பல வலைதள தொலைக்காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணது எடுத்து அதை வந்து யூடியூப்ல ஒளிபரப்புறதுன்றது அதை சிறுமதி கொண்ட நபர்கள் தான் அதை செய்வாங்க. ஏன்னு சொன்னா அது பிரபாகரன், அவருடைய மனைவி, அவருடைய மகள் என்பது சர்வதேச அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமான விஷயமா நம்ம தட்டி விட்டு முடியாது புரியுதுங்க அவங்களுக்கு. அப்படி கவனம் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க சாதாரணமா ஒரு யூடியூப்ல பேசிட்டு இவங்க தான் பிரபாகரன் மகள், அவங்க வந்து பிரபாகரனுடைய அம்மா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இது நிச்சயமா வந்து ஏதோ உளவுத்துறையினுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து செயலாற்றக்கூடிய சிறு குழுக்களுடைய பித்தலாட்டத்தனமான செயலா என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இப்போ நான் தான் துவாரகான்னு சொல்லிட்டு பொய்யா வரும் பொழுது ஒருவேளை அது பொய்ன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அவங்க நடத்திருப்பாங்க. துவாரகா இவங்க தான் சொல்லி அரசு, அதாவது இலங்கை அரசும் இந்திய அரசும் போன்ற அரசுகளே இது வந்து முன்மொழியும் போது இது யாரு வழக்கு தொடுப்பாங்க? அதுதான் நான் சொன்னேன். உண்மையான துவாரகா இருந்திருந்தா இந்நேரம் இந்தியாவும் இலங்கையும் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகளும் வாய்ப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. நிச்சயம் வாய்ப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க, எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன இவங்க நான் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்ல குகைக்குள்ள இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. பண்ணியிருப்பாங்களா இல்லை? பிரபாகரன் மகள் என்பது சாதாரண ஒரு யூடியூப்ல வந்து வெளிவந்து யூடியூப் மூலியமா நான் தான் பிரபாகரனுடைய மகள் மதிய துவாரகா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச ஊடகங்கள் தலைப்பு செய்தியா இருக்கும். அவங்களுடைய எல்லா இதுலையும் தலைப்பு போட்டு ஒளிபரப்பி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது முழுக்க இது சாதாரணமாக ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு யூடியூப், அன்னைக்கு ஒரு யூடியூப் மூலயமா ஒரு தகவல் வந்து இன்னைக்கு ஒரு யூடியூப் மூலயமா வந்தது. அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு தலைவர்களை முன்னிலைப்படுத்தி துவாரகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டாங்க. அது ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் யாருக்கும் அது உடன்படல போல இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இலங்கையிலேருந்து சில பேரை வச்சு இதை வந்து இவங்க தான் துவாரகான்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. இன்டர்வியூ இப்போ அந்த பெண், அந்த துவாரகன்ற அந்த பெண் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னாங்க. அம்மா இருந்தாங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தா முடியும். நான் அம்மாவை பார்த்தேன் அப்படின்றாங்க. சொல்லு அந்த அம்மா கூட இருக்கேன், அம்மா கூட பார்த்தேன் அப்படின்னா பக்கத்துல உட்கார வச்சே போதும். அவங்க நிரூபித்திருக்கலாம். யாரையோ விடுதலை புலிகள்னு சொல்லி அதிகாரம் பூசி களத்துல இறக்கி அந்த இலங்கையினுடைய அரசியலை குழப்பம் பண்ணி அது இந்தியாவுக்கு உடைய சாதகம். இது ஒவ்வொரு நாடும் செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு இதுதான் அது. அதை இந்தியாவும் வந்து இலங்கை விஷயத்துல என்னடா இப்போ போராட்டமே இல்லை, இப்போ வேற ஒரு குரூப்பை உருவாக்க முடியாது. சரி, இந்த புலிகள்னு சொன்னா அந்த புலிகள்னு சொன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்தார் சொன்னா கேட்பாங்கன்றது உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்போ யாரும் நமக்கு கட்டுப்படக்கூடிய நபரை ஒரு ஆளை இறக்கி விடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த துவாரகா சீன் இப்போ வருது. நாளைக்கு பிரபாகரனே உயிரோடு இருக்காருன்னு கூட சீன் வரலாம், மேபி சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய உளவுத்துறையினுடைய திட்டமிடல்கள்.
நிச்சயமா இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.